இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 இதை பற்றி தான் இப்போ ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மொபைலை பற்றி தான். இதில் பார்த்தீங்கன்னா 13 வெர்ஷன், ஆண்ட்ராய்டில் 13 வெர்ஷன். இது ரேம் வந்து 4GB ரேமு, ஸ்டோரேஜ் வந்து 64GB, எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி தான். இது வந்து கேமரா வந்து ஏஐ கேமரா 50 மெகா பிக்சல் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல. அதேமாதிரி இதில் லைட்லாம் இந்த கேமரா டிசைனும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதுக்கு கேஸும் வந்து நல்லாயிருக்கும். கேஸ் வந்து இது தனியாக வாங்கினது, இந்த கேஸ் தனியாக வாங்கினது, இதுக்கே கொடுத்தது தான். இதில் வந்து இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. நம்ம இந்த இடத்துல இந்த பட்டன் அமுக்குறோம்னா இந்த இடத்துல வந்து பவர் பட்டன் இருக்க இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இதை பற்றி இந்த ஃபோனை பற்றி இப்போ காமிக்கிறேன். இதில் பார்த்துங்க, இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 மெகா பிக்சல், ரியர் கேமரா வந்து 50 மெகா பிக்சல். இது 5000 mAh பேட்ரி, வாரண்டி, இது பில்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. இது லுக்கே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி இந்த கலர் வந்து ஒரு சாண்டில் கலரில் வந்து நல்லாயிருக்கு லுக். இப்போ பாருங்கள், ஃப்ளாஷ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஃப்ளாஷ் பாருங்கள், ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா. இது மட்டும் பாருங்களேன், இது வந்து இந்த ஃப்ளாஷோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து இதில் வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது, நல்லாயிருக்கும். 4 செட் ஆஃப் எல்இடி, 4 செட் ஆஃப் எல்இடி இருக்குது. அதனால உங்களுக்கு பார்க்கவே லுக்காக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப. இது வந்து ஒரே லைட்டாக கொடுக்காம 4 எல்இடி குட்டி குட்டியாக, 4 எல்இடி ஒரே லைட்டாக கொடுக்காம 4 எல்இடி குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதில் வந்து இதுலேயே நிறையா இது இருக்குது. கேஸ் வந்து இதோட செட்டு தான். இது வந்து நீங்கள் தனியாகலாம் இல்லை, எல்லாருக்கும் பாஸ்வேர்டை காமிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து லைட்டிங்லேயே வந்து ஃப்ரண்ட் லைட் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் எரியுது. இப்போ வந்து அடுத்து இதிலே 360ன்னு ஒன்று இருக்கும். 360 இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 360 அப்படின்னு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் எரியுது, இந்த இடத்துலையும் எரியுது. டியூவல் லைட் 2 நேரத்துலையும் ஒரே நேரத்தில். இப்போ வந்து ரொம்ப இருட்டான இடத்துல போய்கிட்டு இருக்கப்போ இந்த டியூல் இது யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்கறதே நல்லா இருக்கு. அடுத்து வந்து ஹீட் இஷ்யூஸ் வந்து இப்போ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அப்படி ஹீட் இஷ்யூஸ் வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். லைட் போட்டுவோம். லாஸ்ட் இயர் தான் வந்திருக்கு, பட் லாஸ்ட் இயர்னு சொல்ல முடியாது. வந்து ஒரு 2022 அந்த 2023 வந்திருக்கு. 2023 அந்த டைமில் வந்துச்சு. நியர்லி 2023 கிட்ட இருக்கலாம், அந்த மாதிரி வந்துச்சு. அதனால் வந்து ஒரு ஒர்த்துன்னு சொல்லலாம். குயிக் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு லேட் ரிவ்யூ தான். இருந்தாலும் வந்து பொறுமையாக எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஆனால் இந்த மொபைலில் என்னென்னா ஃப்ளாஷ் லைட்லாம் வந்து கொஞ்சம் நியூவாக இருக்க மாதிரி இருக்குது. கேமரா வந்து 50 மெகா பிக்சலுங்கிறாங்க, ஆனால் வந்து அந்தளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஓகே, இப்போ ஒரு கேம் ஏதாவது ஒரு கேம் விளாண்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த கேம் அப்போ நான் வந்து ஏற்றிட்டு நான் வந்து ஒரு மணி நேரம் கிட்ட விளையாண்டு ஹீட் இஷ்யூஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத இப்போ வந்து பார்த்துருவோம். இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு, நெட்டோட இதை பொறுத்து. அதனால் பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து ஏறிட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம். ஒரு 1 ஹவர் கிட்ட ப்ளே பண்ணி பார்ப்போம், இது ஹீட் இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு. இப்போயே ஹீட் ஆகுது, என்ன ஆகுதுன்னு தெரில. மொபைல்னால் ஹீட்டாக தான் மொபைல்னால் ஹீட் ஆகும், பேட்ரி தான். ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். அப்படின்னா நம்ம ஐஃபோனுக்கு தான் ரிவ்யூ. இந்த அளவுக்கு போகக்கூடாது. ஆண்ட்ராய்டில் பெஸ்ட் ஃபோன் இது சொல்ல முடியுமா? கேமிங் ஃபோன் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ஹீட் ஆகலை, அது எல்லா ஃபோனும் இருக்கிற மாதிரி ஒரு மைல்டான ஹீட். இன்ஃபினிக்ஸ் நேமே வந்துட்டு வந்து லுக் தெரியுதா? என்ன ஒபாசி தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து நார்மலாக இல்லை, பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், கேமராவில் தெரியாது. தெரியுதா? இல்லைல்ல, அந்த இடத்துல
இங்கே என்ன சொல்ல வராருன்னா அந்த இன்ஃபினிக்ஸ்னு எழுதியிருக்கு. எழுதியிருக்கு, அது தெரில. அது வந்து தெரியும். ஆ நீங்கள் அந்த மொபைல் வாங்குவீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நாங்கள் எதுக்காக ரிவ்யூ எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ உடனே ஒருத்தவங்க எனக்கு மொபைல் வேணும், அதுவும் உடனே கம்மி பட்ஜெட். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா இது வந்து சரி சரி ஃபோக்கஸே ஆகல பத்தியா. பிகாஸ் இது ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் வந்து சொல்லணும் சரியா தெரியலையே. சரியா ஒரு 7000 கரெக்டாக தெரியும். 7000னா நீங்கள் நம்பலாம், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த மாடலே நம்பலாம். அண்டு அப்படி நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் இந்த இன்னொன்று சொல்கிறோம், அதை நம்பிக்கலாம். என்னன்னா 10,000க்குள்ளே இல்லை, இதோட நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் அண்டர் 10,000 அது மட்டும் Under நல்லா 10,000. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோன்னு இப்போ வந்து அக்யூரேட்டாக தெரியல, பட் 10,000க்குள்ளே தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் பட்ஜெட். இதாக இருக்கும். நாங்கள் வச்சுருக்கிறது வந்து ஷைனி கோல்டா 8499 போட்டுருவோம். அதான் சொல்கிறேன்னா இல்லை இல்லை இங்கே பாரு, இது வந்து 8 GB. நாங்கள் வச்சுருக்கிறது இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8. இது வரேன் ஒரு ப்ரைஸ். இந்தா இருக்கு, இதுதான். ஆனால் வந்து இந்த ஃபோட்டோ கிடையாது, ஃபோட்டோ மட்டும் மாதிரிக்கும். பட் இதில் உள்ளது தான். இப்போனா இதோட ப்ரைஸ் வந்து நம்ம கலர் வந்து சாண்டில் 7000 தான், 7 or 8. ஓகே வச்சுப்போம். எவ்வளோ? அண்டர் 10K. அண்டர் 10K. இது மாதிரிலாம் வந்து இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா இதாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் கூகுளில் கொண்டு வந்து இந்த ஃபோனில் 64 GB இருக்குது. அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க மஸ்ட் ட்ரை. எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் இப்படி கொண்டு வாங்க. இப்படி இப்போ கொண்டு வந்து நம்ம இந்த கேம் விளையாண்டுட்டு வந்து உங்கள் யூடியூபர் வந்து கேம் வந்து இப்போ தான் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை 1 hour வேறு விளையாடணும். ஸோ உங்களை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வீடியோ வரும். நம்ம வந்து விளையாண்டு பார்த்துட்டு ரிவ்யூ பார்க்கலாம். டாட்டா. Double takedown. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. இதுல வந்து கேம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour யூஸ் பண்ணேன். 1 hourக்கு மேலேயே யூஸ் பண்ண வந்து 50 இருந்துச்சு சார்ஜு. இந்த ஒரு 2 hourன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இப்போ வந்து 5 ஆகிட்டு பார்த்துக்குங்க. நான் வந்து 3.25 கிட்டே வந்து 3.25 கிட்டே வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். 50 இருந்துச்சு, இப்போ வெறும் 37 தான். 2 மணி நேரம் யூஸ் பண்ணி வந்து ஒரு 50 37 போயிட்டுனா எவ்வளோ? 50 37 போயிட்டுனா அப்படி 20 ஓகே, ஒரு 13% தான் குறைஞ்சிருக்கு. 2 மணி நேரம் யூஸ் பண்ணி வெறும் 13% தான் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது ஹெட்செட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ளூடூத்தில் வந்து இப்போ வந்து நெட் பேண்ட் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நெட் பேண்டை வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ப்ளூடூத் ஆன் தான் இருக்குது. இங்கே செல்ல காமி, மொபைலை காமி. நெட் பேண்ட் எங்கே வாங்கணும் அப்படின்றத காட்டலாம் இன்னொரு வீடியோ. அதெல்லாம் தேவையில்ல. வந்து இது ஆன் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆன் நினைக்கிறேன். கனெக்டிங்னு காமிக்குது. இதுவான்னு தெரியல. சரி, இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த மொபைலில் கனெக்ட் ஆகிட்டு இப்போ தான் வந்து திருப்பி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இப்போ அவைலபிள் டிவைசஸில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் பேரான்னு கேட்குது. பேர் பண்ணி பார்ப்போம். இதுவான்னு சரியா கனெக்ட் ஆகிட்டு. இதுதான். இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு பாட்டு வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன்.
கச்சி ஷேரா சாக் ஸ்பெல்லிங் தெரியாது. ஓகே, நம்மளோட ட்ரெண்டிங் சாங் என்னமே என்னால் இதெல்லாம் ஏற்கலை. இது கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆடு வேற வந்துதான் தலைவன் கட்சி இது தமிழ்நிலே நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு பாட்டு ஒரு 5 நிமிஷம் கேட்டோம்னா ஓகே. நான் பாட்டு வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் நல்லா தான் இருக்கு. ஏன் அப்படி நெட்டு சுற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்டு ரொம்ப ஃப்ரீ ஃபயரில் எழுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட். ஓகே, இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. சவுண்ட் வந்து ரொம்ப மேக்ஸிமம். அண்ட் இது சொல்ல மாட்டேது, சவுண்ட் குவாலிட்டி நிறைய நம்ம 100ஓடு நிப்பாட்டுறது இல்லை, அது 100க்கு மேலேயே இருக்குது. தப்பு தப்பாக சொல்லக்கூடாது, இருக்கிறது 100 தான். 100 தான், ஆனால் 100 மாதிரி இருக்காது. நீங்கள் ஓகே ஓகே, இந்த வந்து இதை வந்து முடிச்சுப்போம். கேட்குது, நல்லா இருக்கு. ரெண்டே கேட்கலடா காட்டலடா அப்படின்னு நினைப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு டெஸ்ட் பேசுறதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க, அது வேற விஷயம். மொபைல் வந்து நல்லா ஓரளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எல்லாமே நல்லா இருக்கு. ஹாட்ஸ்பாட் இதுக்கப்புறமா இந்த மொபைல் யூஸ் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்து இது ஏதாவது மாற்றிக்கணும், இல்லை நாங்கள் ஏதாவது சொல்ல விட்ருக்கோம் அப்படின்னா கமெண்டில் சொல்லலாம். உங்களோட ரிவ்யூவை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஃபோன் வச்சுருக்கவங்க சொல்லலாம். 2 விதமான தீம் இருக்கு, தெரிஞ்ச சொல்லலாம். இதில் வந்து 2 விதமான எல்லா ஃபோன்லேயுமே 2 விதமான தீம் தான். 2 விதமான தீம் இருக்குது. நம்ம வந்து டார்க் தீம், லைட் தீம்னு இருக்குது. நம்ம இதில் வந்து லைட் தான் வந்து லைட் தீம் தான் கொடுத்துருக்கானே. அடாப்டிவ் பிரைட்னஸ் நம்ம ஆன் பண்ணுறது வந்து ஒரு என்னை கேட்டால் நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து நமக்கு நம்மளோட பிரைட்னஸ் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறன்ட்டு சில நேரத்தில் ரொம்ப மைல்ட் ஆகிடுது. வெளிச்சத்தில் உட்காந்துருப்போம், கையை வச்சு கேமரா மறைச்சா அது என்னடானா இப்படி குறைக்கும். அதனால் இப்படி வச்சுருவோம். ஸ்க்ரீன் அவுட் டைம் வந்து ஃபஸ்ட்டு 30 செகண்டில் இருந்துச்சு, அதில் டிஃபால்ட்டாக இருந்தது. நான் வந்து 1 மினிட் ஆக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஐ ப்ரொடக்ஷன் வந்து போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம். அது போட்டால் ஏதோ ஒரு மஞ்சள் கலரில் வருது. ஏன்னா அந்த ப்ளூ லைட்டு தானே வந்து இதாகுது, எமிட் ஆகுது. அதனால் வந்து இது வந்து எல்லோ கலரில் வருது லைட்டாக. அவர் சொல்ல கரெக்டு தான். ஓகே, இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து லார்ஜில் இருக்குது, பெட்டர். ஆட்டோ ரொட்டேட்லாம் வந்து ஆஃபில் தான் இருக்குது. ஓகே, செட்டிங்ஸ்லேயும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்துக்கோங்க 64, வந்து 42 கிட்ட யூஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்துலேயும் இருக்குது. இது என்னன்னே தெரில. டிஜிட்டல் இது வந்து விவோ மொபைல்லாம் இதே மாதிரி இருக்குது. உன் செல்ல இருந்துச்சா? ரெட்மியில் இல்லை போல இருக்குது. ரெட்மி தானே ஒன்றுது, ரெட்மி. அது ரெட்மியில் இல்லை, கிடையாது. விவோவோட சப் பிராண்டா அது? தெரில. என்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லி என்னமோ இருக்குது, வாங்க அதை பார்த்துருவோம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் கிட்ட வந்துடுவா. ஓகே, ஃபங்க்ஷனா? இங்கே பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் ரேம் ஸ்பேஸ் வந்து 4 இதில் கொடுத்துருக்கான், +1 ரோம் என்னமோ ஒன்று. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது நல்லா இருக்கு. ஓ, இது விர்ச்சுவல் ரேமா? இது நல்லா இருக்கு. விர்ச்சுவல் ரேம்னா என்னன்னு எனக்கு அதை பற்றி சரியாக தெரில. இதில் வந்து குயிக் ஸ்டார்ட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து ஆஃபில் இருக்குது. குயிக் ஸ்டார்ட் நம்ம ஆன் பண்ணி வைப்போம். மியூசிக் கெஸ்டர் இதுவும் நல்லாயிருக்கும். ரைஸ் டு ஏர், லிஃப்ட் டு வேக்கப். ஓ, இது டேப்பிங். இதுதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இதுதான் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி நொட்டுன்னு நமக்கு தேவையில்லை. இதை 2 டேப் பண்ணிட்டு இப்படி தூக்கி விட்டிங்கன்னா இந்த பாஸ்வேர்டை பண்ணணும். இந்த பாஸ்வேர்டை நான் வந்து மறைச்சிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் மியூட்டு, இன்கமிங் ஃப்ளிப் மியூட்டு என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியல. லிஃப்ட் டு வேக்கப் இதெல்லாம் வந்து தேவையானு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சும்மா அசைகிறப்ப கூட ஆன் ஆகும். தேவையில்லாத இது பேட்ரி வேஸ்ட்டு ஆன் ஆகும். accessibility, select to speak, extra dim detection display, dynamic color, theme icon, timing control நிறையா இருக்குது.
ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்துச்சு. சிஸ்டத்தை பற்றி நான் ஓகே. இது வந்து இந்த விஷயம் எதுக்குன்னா, அதுவாகவே ஃபோனு தானாகவே ஆஃப் ஆன் ஆகுறது. இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் அப்டேட் வந்து தானாகவே ஆகிக்கும். இப்போ இருக்கிறது வந்து கரண்ட் வெர்ஷன் 13 இருக்குது. நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த ஓடிஜி கனெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இதில் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிக்கடி. அப்படி கிடையாதா என்னன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக் டர்ன் ஆஃப். ஆமாம், இது அடிக்கடி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு பெரிய தொல்லை. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கீழே என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் டர்ன் ஆஃப். நீங்கள் கனெக்ட் பண்ணலைன்னா 10 நிமிஷத்தில் அது தானாகவே. இந்த வந்து எக்ஸ்டெண்டபிள்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் இப்போ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் போயிட்டு ஃபியூஷன் போயிட்டு இன்க்ரீஸ் ரேம் ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு, இப்போ 1 ஜிபியில் இருக்கா, இப்போ நான் ஒரு 4 ஜிபின்னு சொல்லி மாடிஃபை அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து 8 ஜிபியாக ஆக்க போகிறேன். இப்போ வந்து இதில் 4 ஜிபி தான். இப்போ விர்ச்சுவல் ரேம் 4 ஜிபியை சேர்த்து இதில் கொண்டு வர போகிறேன். அதுதான் இப்போ வந்து ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. அதுக்கு நம்ம ரீசார்ஜ் எல்லாம் பண்ண தேவையில்லை. இதிலே உள்ளது தான். இதில் என்னென்னா ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கும். ரோம் வந்து கன்வெர்டட் இன்ட்டு ரேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு எனக்கு சரியாக தெரில. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லிடுறேன். தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அப்படி தானே, நான் ஒரு ஏஐ ஸ்டூடெண்ட், அதனால் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்டில் மட்டும். ஓகே, இப்போ ஆனாலும் செக் பண்ணி பார்த்துருவோம். ரீஸ்டார்ட். ஓகேங்க, இப்போ நான் லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் 8 ஜிபியாக மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ போய் பார்ப்போமா, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்பேண்டபிள் எல்லாமே ஓகே. இப்போ வந்து ஸ்டோரேஜில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ்டு வந்து கூட வந்திருக்கு. முன்னாடி நம்ம வந்து 41 இருந்துச்சா, இப்போ 45க்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம ரேம் இந்த எக்ஸ்பேண்டபிள்ங்கிறது வந்து நம்மளோட இதுலேருந்து ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ நான் வந்து போய் காமிக்கிறேன். இதோட ரேம் இப்போ எவ்வளோ ரேம் இருக்குதுன்னு பார்ப்போமா. இப்போ வந்து இந்த பாருங்கள், இப்போ 4+4 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஃபுல் நம்மளோட லிமிட்டை நம்ம இது பண்ணிட்டோம். பாருங்கள், இருக்கிற ஹையஸ்ட்டு 4 அதான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். 4+4. இப்போ வந்து அந்த போட்டுருக்காங்க ரேம் ப்ளஸ் ரோம், அதுதான் இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது. இந்த 4+4ங்கிறது, இந்த 4ங்கிறது ரேம் வந்து இந்த உள்ளே இருக்கிறது, இந்த ஸ்டோரேஜையும் சேர்த்து தான் இப்போ 4 ஜிபி ஆயிருக்கு. ஓகே, இங்க வந்துகிட்டு புதுசா கான்செப்ட் என்னென்ன பேசுறாங்க. இப்போ ரேம் போயிட்டிங்கன்னா இதில் 4+4 அவ்வளோதான் 8. இப்போ மொத்தம் 8 ஆடம் இருக்குது. இப்போ விர்ச்சுவலுங்கிறது வந்து இப்போ பர்மனெண்ட்டானு கேட்டிங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது. விர்ச்சுவல் ரேமுங்கிறது டெம்பரவரி. கேளு, இது என்னன்னு கேட்டிங்கல்ல, இது வந்து என்னன்னா, சாரி இது இல்லை, இது என்னன்னு கேட்டிங்க. இது வந்து எல்லாருக்கும் மொபைலும் இருக்குது அப்படின்னு. இது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல, டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டிங், அதாவது நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சில விஷயத்தில். இவ்வளோ யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி கிடையாது. இது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட மொபைல் கொடுத்துருக்காங்கன்னா கேளு, உனக்கு தெரியாதுல்ல, நீ கேளு, நான் சொல்கிறேன் இரு, உனக்கு தெரியுமா இரு. இது சரி, நீயே சொல்லு. இருக்கிறது மாதிரி தான் இது பாரு, ஸ்மார்ட் வாட்சில் இருக்க மாதிரி தான் நீ சொல்கிற கரெக்டு தான். இப்போ இதில் என்னன்னா, இது வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை ஸ்மார்ட் வாட்சில் நம்ம எவ்வளோ நடந்திருக்கோம், எவ்வளோ உட்காந்துருக்கோம், எவ்வளோ நிற்கிறோம், ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் தர்ஷினி. இது ஸ்மார்ட் வாட்ச்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக. எப்படின்னா இதில் வந்து நீ என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் காமிக்கும். என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ உனக்கு தெரியுமா, நீ சொல்ல. சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எத்தனை தடவை அன்லாக் பண்ணியிருக்கோம் ஃபோனை ஒரு நாளைக்கு, இன்றைக்கி மட்டும். அப்புறம் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றது. இதில் ஃபோக்கஸ் மோடு, டேஷ்போர்டு எல்லாமே இருக்குது. டேஷ்போர்டு போய் பார்ப்போமா. டேஷ்போர்டை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு ஸ்க்ரீன் டைம் இன்றைக்கி மட்டும் 1 hour 44 minutesன்னு காமிக்குதா. இந்த செல்லில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதே என் செல்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரண்டு போயிடுவீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 4 hours யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்தியா பாருங்க 7 hours. ஆனால் இதெல்லாம் கம்மி. நான் வந்து 18 hours எல்லாம் வந்து தாண்டி போயிருக்கேன் என் மொபைலில். ஓகே, இந்த மொபைலில் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மொபைலை வச்சு ஒரு ஃபுல் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பவர் மேரத்தான்னு நம்ம இருக்குது. இப்போ வந்து இந்த சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. 5.5 மணி நேரம் நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து நம்ம எப்போ யூஸ் ஆகணும், நம்ம ட்ராவலில் இருக்கப்போ ஆ யூஸ் ஆகும். இதே நம்ம வந்து பவர் பூஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை போட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ இந்த 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்ட காமிக்குதா, அது வந்து இந்த இது போட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கிட்ட வச்சுக்கோங்க. ட்ராவல் கிளம்புறப்ப எவ்வளோ சார்ஜிங் இருக்குது, எவ்வளோ தூரம் அதே இதை போட்டிங்கன்னா இந்த இருக்க அல்ட்ரா பவர் சேவிங் மோடுன்னு இதை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒன்று தான், வெறும் ஃபோன் மட்டும்தான். வேணால் அதிகபட்சம் 6 ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. நம்ம வேணால் இதை வந்து எடிட் பண்ணி ஒரு 6 ஆப்ஸ் ஆட் பண்ணிப்போமா. இப்போ வந்து யூடியூப், ஃப்ரீ ஃபயர் பார்ப்போம். இந்த 6 ஆப்ஸை மட்டும். வாட்ஸ்அப் தேவையா? எஸ். ஓகே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஓகே. இந்த 6 ஆப்ஸை மட்டும் வச்சோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 ஆப்ஸ் வந்ததுக்கப்புறம் அவன் எஸ்டிமேட் பண்ணி 13 ஹவர்ஸ் ஆகிட்டு. ஏன்னா இந்த ஆப்ஸோட கன்சம்ஷன் இருக்கும் எப்படியா இருந்தாலும் அதனால. ஆனால் இதுக்கு அக்யூரேட்டான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது, நம்மளோட இதை பொறுத்து தான் இருக்குது யூசேஜ். ஆனால் வந்து ஹீட் இஷ்யூ இதில், ஹீட்டிங் இஷ்யூஸ் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இல்லை. நான் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்ட விளாண்டப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டிங் இருக்கா மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தா லைட்டாக எல்லா செல்லையும் இருக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஹீட்டுன்னு சொல்ல முடியாது. ரியல்மி அளவு கிடையாது. நீங்கள் விளையாடலாம், அந்த ஹீட்டோடய நீங்கள் விளையாடலாம். எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக விளையாடலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா எப்படியான எந்த செல்லாக இருந்தாலும் வந்து ஹீட் ஆகும் தான். ஏன்னா அது வந்து கூலிங் சிஸ்டம் உள்ள மொபைலாக, கேமிங்க்குனே செய்யப்பட்ட ஒரு மொபைலாக இருந்தால் வேணால் நீங்கள் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் விளையாடலாம். ஓகே, இப்போ இதுதான் இந்த வீடியோ. இப்போ வந்து நான் வந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8ங்கிற செல்லை வந்து ஓவராலாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நான் டெக்னோ போவா 5G அந்த செல்லை பற்றி கவர் பண்ணலான்னு இருக்கேன். பட் அது வந்து கிடச்சிதுன்னா கிடைச்ச உடனே நான் வந்து கவர் பண்ணுறேன். உடனே வருமானு எனக்கு தெரில. எனக்கு எப்போ இந்த செல்லு கையில் கிடைக்குதோ அப்போ வந்து நான் வந்து வீடியோ போட்டுருவேன். ஆனால் எப்படியும் இந்த ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வேறு என்னென்ன மொபைல்லாம் வந்து ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இருக்கிற இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz. ஓகே, வந்து நம்ம வந்து இதோட நெட்டோட ஸ்பீடை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது வந்து நாங்கள் வந்து கிராமங்கிறதுனால ரூரல் ஏரியாவில் எப்படி இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த சிம் வந்து ஜியோ சிம் தான். டவுன்லோடிங் ஸ்பீட் கம்மியாக தான் இருக்குது, 1 MB/s. அப்லோடிங் ஸ்பீடு அதோட கம்மியாக இருக்குது. இது ரொம்ப வந்து இங்கே டவருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இப்படி இருக்குது. மற்றபடி இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, சும்மா ஒரு டெஸ்டிங்காக பண்ணுறது தான். ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு தான் சொல்லுது, கரெக்டு தான். ஓகே.